வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை வச்சு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப எம்மியாக செய்ய போகிறேன். அதுக்கு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னாக்கா நிறைய பேருக்கு அந்தளவுக்கு வந்து பீட்ரூட்டை நம்ம அப்படியே காய் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெறும் உப்பை மட்டும் போட்டு தண்ணியை நல்லா தெளித்து விட்டு குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேங்க. ஸோ குக்கரில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராகிடும். பாருங்கள், இப்போ எனக்கு அழகாக குக்கரில் செம்ம சூப்பராக வந்து வெந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து உப்பும் பெப்பரும் போட்டு குடித்தோன்னா ரொம்ப ஹெல்த்தி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, காரப்பொடி அதை போட்டுட்டு நல்ல ஒரு மேரினேட்க்கு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ஆகிடும். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மாவு வந்து எடுத்துக்க போகிறேன், அதாவது கார்ன்ஃப்ளோர் மாவு. ஸோ கார்ன்ஃப்ளோர் மாவு எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு குட்டி இதில் வந்து ஒரு அழாக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு பீட்ரூட்டையும் நல்லா இந்த கார்ன்ஃப்ளோர் மாவில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே டிப் பண்ணுற மாதிரி டிப் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அழகாக ஒரு பிளேட்டில் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சிட போகிறேங்க. சூப்பராக இருக்கும். ஸோ தட் இந்த மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மேரினேஷன் பண்ணும்போது அழகாக பீட்ரூட்டில் வந்து நல்லா இறங்கிடும். ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து தவா ஃப்ரையில் போட்டு பண்ணும்போது செம்ம சூப்பரான கிறிஸ்பி நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து கிடச்சிடும். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவில் இப்போ எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி வந்து பெரட்டிட்டு டிப் பண்ணிட்டு அழகாக இந்த மாதிரி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அப்போ தான் இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்மளதுலேன்னு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நான் தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கல் சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் அந்த பீட்ரூட் மேலே அழகாக அப்சர்வ் ஆகி எந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுருங்க. இப்போ தோசை தவாவில் இந்த மாதிரி நம்ம இதை போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு சைடும் இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஒரு சைடை போட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி இந்த மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி ப்ராசஸில் வந்து பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக எனக்கு பீட்ரூட் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நான் வந்து கீரை குழம்பு தான் பண்ணேன், சாம்பார் பண்ண பருப்பு போட்டு. ஸோ அதுக்கு இது செம்ம காம்பினேஷனில் சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.